இப்போ எஸ்ஐஆர் வந்து இப்போ தேவையா நமக்கு? இப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்குது. இந்த 6 மாதத்தில் 1.5 கோடி பேருக்கு கேட்க முடியுமா, பண்ண முடியுமான்றது தெரியல. இதை வந்து இதுக்கு முன்னாடியே பண்ணிக்கலாம். எலெக்ஷனுக்கு அப்போ பக்கத்தில் வரப்போ ஏன் பண்ணணும்னு தெரியல. என்னன்றது தெரியல. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியுமா? எஸ்ஐஆர்னா நமக்கு என்னன்னு தெரியும். வீட்டுக்கு உங்களுக்கு ஃபார்ம் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்க? ஓட்டு போடுறதுக்கு. ஓட்டு போடுறதுக்கு. அதுக்காக மட்டும் தான் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? ஆமா. ஆனா அது எஸ்ஐஆர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியாது. எஸ்ஐஆர் ஃபார்ம்ங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியாம அவங்க கொடுத்துருக்காங்க, கையெழுத்து போட்டு நீங்க கொடுத்துட்டீங்க. அதுல ஓட்டு உங்களுக்கு வருமா வராதா என்னன்னு தெரியாது. நீங்க அங்க போய் எதுவும் கேட்கவும் கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். இந்த எஸ்ஐஆருங்கிறது வந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, படிக்காத மக்களுக்கு தேவையில்லாத ஒரு நிகழ்வு. இது ஏற்கனவே அவன் ஓட்டு லிஸ்ட்டில் இருக்கிறான். அவன் எவன் இறந்துட்டானா அவனை வந்து பிஎல்ஓ இருக்கிறாங்க, அவங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொருத்தர் இருக்கிறாங்க. அவங்க போய் அதை செக் பண்ணி அவங்கள ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனால் எல்லாத்தையும் கொண்டு போகும்போது இப்போ காட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த விஷயம் என்னங்கிறதே தெரியாமல் இன்றைக்கி இருக்குது. அவங்க ஓட்டு போடுவானா, அவனுக்கு ஓட்டு இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் அவன் இந்திய பிரஜை, அவனுக்கு ஓட்டு கொடுக்க மாட்டாங்கங்கிற ஒரு சூழல் இதிலிருந்து நல்லாவே தெரியுது. இவங்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு மட்டும் ஓட்டு கொடுத்து ஓட்டு வாங்குவவங்க போல் ஒரு ஊர்ஜிதத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக இது மக்களில் வந்து ஏமாற்றக்கூடிய வேலை. அரசு வந்து இதுக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்காத வரைக்கும் ஏழை மக்கள், பாமர மக்கள், கீழ்த்தட்டு மக்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து சரியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு அவங்க கையில் வந்து இப்போ இந்த இதில் என்ன காரணத்துக்காக இவங்க எழுதுறாங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இந்த அப்ளிகேஷனே இன்னும் முழுசாக போய் அவங்களுக்கு சேரல. அப்புறம் எப்படி அவனை வந்து நீங்கள் ஒரு இந்திய பிரஜையை வந்து நீங்கள் இதிலேருந்து நீக்க பார்க்குறதா இல்லை ஏமாற்று வேலையா என்னன்னு தெரியல. ஆனால் மக்கள் வந்து இதுக்கு சரியான ஒரு தீர்வு கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாத்து மனசுலையும் இருக்குது. ஓட்டு ஏற்கனவே போட்டவன் ஓட்டு இருக்குது. புதுசாக வந்தவனே சேர்க்காதீங்க. புதுசாக வந்தவன் மாநிலம் விட்டு மாநிலம் வந்தவன் அவன் மாநிலத்தில் போய் அவன் ஓட்டு போடுறான். ரைட்டு. இங்கே ஏன் புதுசாக அவங்களுக்கு ஓட்டு கொடுக்குறீங்க? இது மாதிரி ஏற்கனவே போட்டு கொடுக்குறோன்னா ஏன் கெடுக்குறீங்க? அது வந்து தேவையில்லாத ஒரு வேலை. அதை வந்து அரசு வந்து கவனம் செலுத்தி மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை செய்யணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்லிட்டேன். சமீப காலமாக இந்த எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்கு, தெரியுங்களா உங்களுக்கு? தெரியாது. தெரியாது. பஞ்சாயத்து அவங்கவுங்க ஏரியாவில் உள்ள பஞ்சாயத்து போர்டுலாம் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, தெரியுங்களா? அது என்ன ஃபார்ம்? எலெக்ஷனுக்காக கொடுத்த ஃபார்ம்ங்களா? அந்த ஃபார்ம் தான் எஸ்ஐஆர். ஓகேவா? அந்த ஃபார்ம் எதுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அது ஃபில் பண்ணி கொடுத்தா ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ்வளோதான். ஓட்டு போடுறதுக்கு வேற அதை பத்தி வேற ஏதாவது தெரியல? இல்ல, வேற எதுவும் தெரியாது. ஏழைங்களுக்கு இதனால என்ன நன்மை சொல்லு. வெளியூர்ல இருந்து பொண்ணு கட்டிக்கிட்டு வரான், ஒரு 150 கிலோமீட்டர்னு வச்சுக்க. அங்கே போய் அந்த பொண்ணு இதுவரையும் அந்த ஆதார் அட்டையை பாஸ் பண்ண முடியாமல், அவங்களே ஏழை, கிராம பகுதியில் இருக்கிறோம், பசு வசதி இல்லை. அவங்க போய் அவங்க அப்பமட்டில் போய் அந்த பொண்ணு ஓட்டு, அவங்க அம்மா ஓட்டு ஐடி வாங்கிட்டு வந்து அந்த லிஸ்ட்டு வாங்கிட்டு வந்து ஓட்டு போட முடியுமா? இல்லை அவங்க ஊரில் போய் தான் ஓட்டு போட முடியுமா? எது கல்யாணம் பண்ணிக்கிறது? அந்த பொண்ணு நிலைமை என்ன? அவனுடைய குடும்ப சூழ்நிலை என்ன? அரசியல் நாங்கள் ஓட்டு போடுறோம், நீங்கள் ஆட்சி அமைக்கிறீங்க, இதனால் எங்களுக்கு ஏழைங்களுக்கு என்ன உதவி இருக்குது உங்கள் அரசியலில்? 5 வருஷம் ஆனால் அரசியல் அமைக்கிறீங்க, ஓட்டு போட சொல்கிறீங்க, நாங்களும் போடுறோம். எங்களுக்கு என்ன, உங்களால் எங்களுக்கு என்ன, ஏழை மக்களுக்கு என்ன லாபம் இருக்குது? இந்த எஸ்ஐஆர் சட்டம் எதுக்கு? எதுவுமே இல்லாதவன் ஒரு ஓட்டு உரிமையை, அப்போ செத்ததுக்கு அர்த்தம் தானே? ஓட்டு போடலைன்னா செத்ததுக்கு அர்த்தம். இந்த பீரியடில் ஓட்டு போடலைன்னா 20 வருஷம் கழித்து அது மறுபடியும் அந்த ஓட்டு உரிமை வருங்கிறாங்க. அதுக்குள்ளே எல்லா பேரும் 3/4 பேர் செத்தே போயிடுவான் இந்தியாவில். இந்த சட்டம் எதுக்கு? இந்த சட்டம் எங்களுக்கு தேவையில்லை. அவன் இருக்கிறதோட செத்து போயிடலாம், பூமியில் பிறந்ததுக்கே ஒரு அர்த்தம் கூட இல்லை. இந்த சட்டம் எதுக்கு? இந்த எஸ்ஐஆருங்கிற சட்டம், இந்த தீர்வு இது தேவையா? முன்னெல்லாம் நேராக போவோம், பூத்தில் ஒரு ஸ்லீப்பு கொடுப்பாங்க, கையில் மைய வைப்பாங்க, நாங்கள் பார்த்துக்கு சீலை குத்தி ஓட்டை போட்டு வருவோம். இப்போ இத்தனாயிரம் பிரச்சனை. என்னை கொண்டுக்கிட்டு போய் உங்கள் அம்மா அட்ரஸு, உங்கள் அப்பா அட்ரஸு கொண்டுக்கிட்டு வாடானா பேப்பர் வராதுக்கு முன்னே எங்கள் அப்பன் செத்து போயிட்டான். எங்கள் அப்பன் குளிமாட்டில் போய் நான் கேட்க முடியுமா? இந்த எஸ்ஐஆர் இந்த சட்டம் எதுக்கு? ஓட்டு உரிமை போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 66 லட்சம் பேர் ஓட்டு உரிமையே இல்லைன்னு எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க.
அப்ப இந்த 66 லட்சம் பேர் 6 லட்சம் பேரும் அப்ப செத்த மாதிரி தானே அர்த்தம். செத்ததுக்கு சமம் தானே. ஏழை மக்கள் ஓட்டு போட்டு நீங்க ஆட்சி அமைக்கிறீங்க. எந்த கட்சி அரசியலுக்கு வந்தாலும் சரி, நான் பொதுப்படியா சொல்றேன். ஆனா நாங்கன்னா கட்சின்னா கொடியை தூக்கிக்கிட்டு 40 பேர் சாவுறோம், 30 பேர் சாவுறோம், 10 பேர் சாவுறோம். எங்களுக்காக என்ன ஆதரவு? செத்தவன் குடும்பத்துக்கு 2 லட்சம், மிஞ்சி போனா 5 லட்சம். இந்த பணத்தை கொடுத்தா அதை வச்சு அவங்க பொழைச்சிக்குவாங்களா? அப்போ உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு மொத்தத்தில் ஏழைங்க தேவை. எதுவுமே தெரியாத, படிக்க தெரியாத பாமர மக்கள் அடிமையா உங்களுக்கு 100 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுறான், 1000 வாங்கிட்டு ஓட்டு போடுறான், 2000 வாங்கிட்டு ஓட்டு போடுறானுங்க. இப்படி பணம் கொடுத்து ஓட்டை வாங்கி இப்படி ஆட்சி அமைச்சு இந்த ஆட்சி தேவையா? ஏன் தேவையில்லாத அரசியல், தேவையில்லாத ஒரு சட்டத்தை கொண்டுகிட்டு வந்து எஸ்ஏஆர்னா என்னன்னே தெரியாது. எனக்கெல்லாம் ஆக்கா என்னான்னு தெரியாது, ஈக்கி என்னான்னு தெரியாது.